ஹாய் கைஸ், மலேசியாவில் புதுசாக வீடு வாங்குற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ரீவீல் பண்ணுறேன். எஸ், அதுக்கு முன்னுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபாலோ அண்ட் லைக் பட்டன் தட்டிங்க. ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட லேட்டஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக நம்ம வீடு வாங்கிட்டோம், ஆனால் அந்த வீட்டோட கீ கிடைக்க டேட் அவங்க டெவலப்பர்ஸோட டேட்டை விட தள்ளி போயிட்டுருக்கு. இப்படின்னு ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்ணுற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ்பிஐன்னு சொல்லுவாங்க, அதாவது சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். நம்ம வீடு வாங்கும்போது சைன் பண்ணியிருப்போம், அதை போய் செக் பண்ணுங்கள். அதில் வேக்கன்ட் பொசிஷன் சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அதில் அதாவது நீங்கள் எஸ்பிஐ சைன் பண்ணி எத்தனை நாளில் உங்களுக்கு வீடு கீ கிடைக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி லேண்டட் வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்பிஐ சைன் பண்ணதுலேருந்து 24 மந்த்தில் வந்து அந்த டெவலப்பர் உங்களுக்கு வீடு சாவி கொடுத்துடணும். இதுவே ஒரு ஐரைஸ் கொண்டுவா இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்பிஐ சைன் பண்ணி 36 மந்த்தில் உங்களுக்கு வந்து கீ கொடுத்துடணும். ஆனால் ஸ்டில் இன்னும் கொடுக்கல, லேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், லீகலி அதாவது சட்டப்பூர்வமாக அந்த டெவலப்பர் மேலே நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் சொல்லி நமக்கு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வீடு வாங்கினோம்ல, அந்த வீடு ப்ரைஸ்லேருந்து 10% ஆஃப் காம்பன்சேஷன் எவ்ரி 1 இயர் அவங்க எவ்வளோ லேட் பண்ணுறாங்களோ அந்த இயருக்கு வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும். இன்னுமேங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் புதுசாக வீடு வாங்கிட்டு சாவி கிடைக்க லேட் ஆகுது, இங்கே போய் கேட்டு அங்கே போய் கேட்டு நிறைய ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்தமாரி ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் புதுசாக வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்கட்டும். நல்ல இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம்.